கொள்ள வேண்டும். இன்னைக்கு நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று பலர் சொல்கிறார்கள், ஆனால் பின்பற்றுவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இப்போ சஹர் உணவு, இந்த சஹர் நேரத்தில் பாங்கு சொல்லக்கூடிய வழக்கம் இறைவனுடைய அருளால் இந்த அமைப்பில் மட்டும்தான் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறது. அல்லது யார் நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று சிலர் சொல்கின்றார்களோ அவர்கள் அதை பின்பற்றுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த சஹர் நேரத்தில் 2 பாங்கு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் என்பது இருக்கிறது. அப்ப அதற்கு என்ன சிலர் பதில் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் அது அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம், அன்றைக்கு அது தேவைப்பட்டது. ஏன், மக்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இருந்துச்சு, அதனால அந்த காலத்துல நாம அதை செய்தோம். இன்றைக்கு அதற்கான தேவை என்பது இல்லை, எல்லார்கிட்டையும் மொபைல் இருக்கு, அலாம் இருக்கு, அது போதுமானது என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். இப்ப ரிமைண்டர் அலாம்லாம் இருந்துச்சுன்னா தொழுகைக்கு பாங்கு சொல்ல வேண்டியது இல்லையா, அது கூட தான் கரெக்டா மொபைல்ல அழகா பாங்கெல்லாம் சொல்லுது, ஒவ்வொரு தொழுகை நேரத்திலையும் பாங்கு சொல்லப்படுகிறது, அப்போ சொல்ல வேண்டியது இல்லையா? இது நபி வழியா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்களா இல்லையா? நபி வழியை, நபி மொழியை, சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டுமா வேண்டாமா? ஜமாத் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதை ஹயாத்தாக்கி இருக்கிறது, இன்றைக்கும் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிறோம். புகாரியில 621 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. பிலால் அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய அந்த பாங்கு உங்களை உண்மதில் இருந்து தடுத்து விட வேண்டாம், ஏனெனில் அவர் இரவிலேயே பாங்கு சொல்வது உங்களில் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போர் திரும்பி வருவதற்காகவும் உங்களில் தூங்கிக் கொண்டிருப்போரை உணர்த்துவதற்காகவும் தான் என்று இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஹதீஸ் சொல்லப்படுது, இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ, எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்களோ அவையெல்லாம் பின்பற்ற தகுதியானவை, நாம் பின்பற்ற வேண்டியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக மாற்றமாக யார் சொன்னாலும் அதை கேட்க வேண்டியதில்லை. இதை இன்றைக்கு இந்த ஜமாத் என்பது பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும்.